ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே 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 சிவ. ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. நாளை ஆங்கிலம் புத்தாண்டு 2026 ஜனவரி மாதம் 1 தேதி, விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி, குரு வார பிரதோஷம். மிக மிக அற்புதமான, மிக மிக சக்தி வாய்ந்த குருவார பிரதோஷமானது குரு என்று சொல்லுகின்ற நமது சிறு பள்ளிக்கூடம் முதல் உயர்நிலை படிப்பு, கல்லூரிகள் மற்றும் விஞ்ஞான ஆராய்ச்சி கூடங்கள் இவைகளுக்கெல்லாம் கூட இது கண்டிப்பாக பொருந்தும். ஆசிரியர்கள், பெண்கள் மற்றும் ஆண்கள் வழிபடக்கூடிய பிரதோஷம். ஏனென்றால் எதிர்காலத்திலே ஆசிரியர்களுக்கு பெரும் சோதனைகள் வரும் காலம். இப்பொழுதெல்லாம் மாணவர்கள் ஆசிரியர்களை மிஞ்சி விடுகின்றார்கள். மாணவர்களை கண்டிக்க முடியவில்லை, அடக்க முடியவில்லை, சொல்லிக் கொடுக்க முடியவில்லை. அந்த நிலைக்கு பல இடங்களிலே வருத்தப்படும் அளவிற்கு நடத்தி விடுகின்றார்கள். ஆசிரியர்களுக்குள் ஒருவருக்கு ஒருவர் பொறாமை, பொச்சரிப்பு, போட்டி என்று கூட வந்து விடுகின்ற அவல நிலை, இதிலிருந்து மாறுவதற்கு நல்ல நாள். மேலும் நாளைக்கு குருவார பிரதோஷத்திலே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கண்டிப்பாக தானம், தர்மம் இவைகளுடன் கூடிய இறை நம்பிக்கையுடன் பல ஆலயங்களை தரிசித்து வழக்கமான பிரதோஷ முறையை விட சிறப்பாக கொண்டாடுங்கள். நீங்கள் பெற வேண்டியதை தர்மத்தின் மூலமும் தானத்தின் மூலமும் முழுமையாக பெறலாம். ஏதோ கோவிலுக்கு சென்று வந்தோம், சாமியை பார்த்தோம், அங்கே பிரசாதம் விபூதி கொடுத்தார்கள், வந்துவிட்டேன் என்று சொல்லாதீர்கள். கண்டிப்பாக வருடத்தின் முதல் நாள், ஜனவரி முதல் நாள் 2026 மிக மிக இந்த உலகத்திற்கே பெரிய மாற்றங்களை கொடுக்க இருக்கின்றது. அது எந்த விதமான மாற்றம் என்பதை ஒரு குரு மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். காலம் என்பது சக்கரத்தை போல மேல் நோக்கி கீழ் நோக்கி மேலும் கீழுமாக மாறிக்கொண்டே இருக்கும். கீழே உள்ளவர்கள் மேலே செல்வார்கள், மேலே உள்ளவர்கள் கீழே செல்வார்கள். இப்படிப்பட்ட நிலையில் உள்ள நாளாக நாளைக்கு அமைகிறது. ஸ்ரீ யோகீஸ்வர யாக்ஞவல்கிய அப்படிப்பட்ட 2 பேரும் தனது குருவான சூரியனுடைய உத்தரவு ஆணையாக செய்ய போகின்ற குருவார பிரதோஷ வழிபாடு குரு குந்தல சக்திகளை, இந்த உத்தமர்களின் நல்ல ஆசிகளை நிரம்பிய நல்வரங்களாக பெற்றுத்தருவது குருவார பிரதோஷ வழிபாடு. நாளைக்கு எல்லா ஆலயங்களிலும் தட்சிணாமூர்த்திக்கு, நவகிரகங்களிலே உள்ள குருவானவர் தனி தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடுகளை உயர்ந்த அமர்ந்த நிலையிலே உள்ள, உதாரணமாக ராப்பட்டீஸ்வரம் தட்சிணாமூர்த்தி, திருமங்கலம் சாமவேதீஸ்வரர் கோயில் தட்சிணாமூர்த்தி, இப்படி கோஷ்டத்தில் உள்ள தட்சிணாமூர்த்திகளையும் வழிபடுங்கள். அதற்கு பிறகு பிரதோஷத்தையும் செய்யுங்கள். ஜீவாலயங்கள் வழிபாடு மிக மிக நல்ல பலன்களை தரும். குந்தலம் அப்படி என்றால் ஒரு ராசி கட்டத்திற்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இருப்பதை குந்தல யோகம் என்று சொல்வார்கள். இப்படி முன்னும் பின்னுமாக பொழிந்து நல்வரங்களை நல்லவிதமாக விருத்தி அடைய உதவும் நல்ல நாள். குருவார பிரதோஷ பூஜையினுடைய பலன்கள் முன்னோர்களின் நல்ல நிலைகளுக்கும் இருப்பாக, நடப்பு நல்வாழ்விற்கும் பின்னுமாக வருங்கால சந்ததிகளுக்கும் நல்ல பலன்களை பெற்றுத்தரும். இப்படிப்பட்ட பிரதோஷ பூஜையிலே திரள்வது புண்ணிய சக்திகள் மட்டுமல்ல, அனைத்தும் எப்பொழுதும் இறை அருளால் இயங்குவதே என்ற பெரும் உண்மையை நன்கு உணர்த்துவதும் ஆகும். பிரதோஷ பூஜையிலே இறைவனுக்கு வில்வம் 3 இலை 6 இலை இப்படி மகாபில்வம் கொண்டு மற்றும் வாசனை புஷ்பங்கள், தவனம், இப்படி மறிக்கொழுந்து, இப்படிப்பட்டு பவழ மல்லிகை, பாரிஜாதம், இப்படி ஜாதி முல்லை, அப்படிப்பட்ட வாசனையான புஷ்பங்களால் அலங்கரித்து அர்ச்சனை செய்து, அருகம்புல் மற்றும் தர்பையினாலான கிரீடங்களை செய்து சுவாமிக்கு பிறகு பிரதோஷ பல்லாக்கு தூக்குதல். வாழ்க்கையிலே நாம் செய்த தவறுகளை அதற்கு ஒரு பரிகாரமாக இறைவனை தோளில் சுமந்து கொண்டு முன்னும் பின்னுமாக தேவமொழி தமிழ்மறைகளை ஓதி செல்வதும், உணவு உடைகளை புதிதாக வாங்கி தானம் அளிப்பதும், அவரவர்கள் குல வழக்கப்படி பெண்களும் ஆண்களும் புனிதமான முறையிலே
நல்ல ஆடைகளை அணிந்து பூஜை செய்வது, தமிழ் மறைகளை கண்டிப்பாக தேவ மொழிகளையும் மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரை இடைவிடாமல் ஓதிக்கொண்டு இருப்பது, அடிப்பிரதர்ஷனம் கைகளை மேலே உயரமாக தூக்கிய நிலையில் பிரதட்சணம் இயன்றால் அங்க பிரதர்ஷனம் செய்வதும் இப்படி பிரதோஷ நாளில் சிறப்பான வழிபாடுகளாக அமைகின்றது. வியாழக்கிழமை கூடும் பிரதோஷம் குரு சுதாய பிரதோஷமாக போற்றப்படுகிறது. இப்படி ஸ்ரீ யாக்ஞ வல்கிய மகரிஷி தம் பர்ணசாலையில் இருந்து தல யாத்திரை பூண்ட பொழுது ஒவ்வொரு குருவார பிரதோஷத்திலும் சூரிய நாராயண மூர்த்தியே நேரடியாக தோன்றி குரு சுதாய சக்திகளை அளித்து அரவணைத்து ஆட்கொண்டார். இப்படிப்பட்ட அற்புதமான பிரதோஷத்தை விட்டுவிடக்கூடாது. ஏதோ பல காரணத்தினால, கண் திருஷ்டினால, மன வருத்தத்தினால சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கும் ஆண்கள், பெண்கள், வேலையில் இருந்தவர்கள் வேலை போய் நல்ல படித்தும் பட்டம் பெற்றும் நல்ல வாய்ப்புகளை இழந்தும் அவர்கள் பேர் மொட்டை கடிதங்கள், மொட்டை பெட்டிஷன்கள் போட்டு வியாஜ்யம், வம்பு, வழக்கு, நீதிமன்றம் வரை கொண்டு போய் நடுத்தருவிலே நிறுத்தி விட்டார்களே என்று வேதனைப்படுகிறவர்களுக்கு ஒரு விடிவு காலம் என்று சொல்ல வேண்டும். குடும்பத்தை பிரித்தவர்களுக்கு கடும் தண்டனைகள் ஏற்படும் நாள். புது கணவன் மனைவிகளை மாமனார் மாமியார்களோ மற்றும் உறவினர்களோ யாராக இருந்தாலும் ஒரு குடும்பத்தை அப்படி இப்படி பொய் சொல்லி பித்தலாட்டம் செய்து ஒரு தம்பதிகளை பிரித்தவர்களுக்கு கடும் சாபங்கள் ஏற்பட்டு அவர்களது குடும்பத்தில் இது போல 3 முறை 4 முறை தொடர்ந்து நடக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. அதாவது கடப்பாறையை முழுங்கிவிட்டு சுக்கு கஷாயம் சாப்பிட்டோம் என்று நினைப்பதெல்லாம் தவறு. இனிமேல் அவர்கள் கணவனும் மனைவியும் பிரிந்திருந்தால் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்க இருக்கின்றது. எப்பேற்பட்ட துஷ்ட சோதனைகளில் இருந்து விடுபடும் நல்ல நாள். நீங்களெல்லாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் முடிந்த அளவுக்கு உபவாசம் விரதம் இருந்து குருவை போற்றி வணங்குங்கள். உங்களுக்கு கைமேல் பலன். உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு நேராக முட்டியிட்டு மண்டியிட்டு மன்னிப்பு கோரும் அவல நிலையை நீங்கள் பார்ப்பீர்கள். வீட்டில் இருந்து கூட இருந்து குழிப்பறித்து உளவு சொல்வது, இந்த வீட்டிலிருந்து அந்த வீட்டிற்கு, அந்த வீட்டிலிருந்து இந்த வீட்டிற்கு தவறான முறையிலே செய்தியை பரப்பி கெட்ட பெயரை உண்டாக்கி மனம் வேதனை உறும் அத்தனை பேருக்கும் நல்ல நாள். நாளையானால் கண்டிப்பாக விழித்து கொண்டு முழுமையாக செயல்படுங்கள். அநேகமாக விடுமுறை நாள். பல ஆலயங்களுக்கு சென்று தான தர்மங்கள் செய்து 6 சுத்து 12 சுத்து 9 சுத்து முறுக்குகளை எல்லாம் வாங்கியாவது செய்தாவது புனிதமான முறையிலே தானம் பண்ணுங்கள். இப்படி குருவார பிரதோஷ நாளிலே இப்படி சூரியனை யாக்ஞவல்கிய மகரிஷியின் நினைவோடு ஆலயத்தில் தரிசித்து சிவபூஜை செய்வதும் மிகவும் அற்புதமான பலன்களை தரும். இதனால் பிள்ளைகளுடன் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்குவதற்கு வழிபிறக்கும். இது போலான குருவார பிரதோஷ தினங்களிலும் 6, 9 சுற்று முறுக்குகளை படைத்து தானமாக அளித்து சிவபூஜையை செய்யுங்கள். வெற்றி கண்டிப்பாக உண்டு. இப்படி சில ஆலயங்களிலே கன்னிமூலையிலே 2 கணபதிகள், குறிப்பாக பூவாளூரில் உள்ள கணபதி ஸ்வேத விநாயகர், வெள்ளை வாரண விநாயகர், இவருடைய அற்புதம் மகிமையானது சொல்லவும் ஆளாது. அதாவது அந்த ஆலயத்திற்கு, கோவிலுக்கு வடக்கு புறத்திலே பல்குனி நதி ஓடுவது குபேர சக்திகளை கொடுக்கின்ற எப்பேற்பட்ட தரித்திரங்கள், கஷ்டங்கள், கவலைகள், பித்ருசாபங்களை எல்லாம் நீக்கும் பூவாளூர் லால்குடி அருகிலே, திருச்சி லால்குடி அருகில் உள்ள திருமூலநாதர் ஆலயத்தில் வழிபடுவதும் அபிஷேக ஆராதனைகளை செய்து பிரதோஷ வழிபாடு செய்வதும் வெள்ளை வாரண சக்திகளை, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், நல்ல குழந்தைகள், நல்ல கல்வி, ஞானம், அறிவு, நல்வொழுக்கம் இவைகளை கொடுப்பதும், பகலுக்கான மூர்த்தியாக வெள்ளை வாரண மூர்த்தியும் இரவை குறிப்பதற்காக சற்றே கருப்பு நிறம் கொண்ட விநாயகரும் சேர்ந்து அருள் பாலிப்பது மிக மிக சக்தி வாய்ந்த ஒன்று. ஆகினால் பூவாளூரிலே மாலைய பட்சமானது நடைபெற்றது. இன்னும் சொல்ல போனால் சிறுமையங்குடியிலே குபேர கணபதி, ஐஸ்வர்ய கணபதி, இப்படி இரட்டை கணபதி உள்ள ஆலயங்களிலும், அவரவர்கள் உள்ள ஊரிலே உள்ள அனைத்து சிவாலயங்களிலும், ஏன் நரசிம்மருக்கும் பிரதோஷம் கொண்டாடி வழிபட்டு வந்தால் எப்படிப்பட்ட தீய எண்ணங்கள், தீய சக்திகள், தீய குணம் கொண்டவர்கள் அப்படிப்பட்ட உங்களது வீட்டிற்கு
தாக்குதல் நினைத்து உங்கள் பொருள்களை களவாட நினைத்தவர்களை எல்லாம் காட்டி கொடுத்து தக்க தண்டனை கொடுத்து உங்களால் உதவி பெற்று சோறு சாப்பிட்டு உங்களிடம் இருந்து மேலே வந்தவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்பவர்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுப்பார் நரசிம்மர். அவர்களுடைய விருப்பங்கள் எதிர்மறையாக இருந்தால் உங்கள் வீட்டில் புகும்பொழுது அவர்களுக்கு கேடு காலம் என்று சொல்லுவோமே, கஷ்டகாலம் ஆரம்பித்து விட்டது என்று நாம் நினைக்க வேண்டும். நாம் எதையும் செய்ய வேண்டாம். இறைவனுடைய திருப்பாதத்திலே நந்தியினுடைய திருக்காதுகளிலே ஓதிவிட்டு வந்து விடுங்கள். இப்படி திருமணம் ஆக வேண்டிய அநேகமான பெண் குழந்தைகளுக்கு அவர்கள் எந்த ஜாதியாக மதமாக இருந்தாலும் பெண்களுக்கு நல்ல சிறப்பான திருமணம் நடைபெற இருக்கின்றது. அவர்கள் முடியாத காரியங்கள்லாம் முடியும். இப்படி எல்லை தெய்வமான முனீஸ்வரன், கற்பண்ணசாமி, காத்தவராயன், வெக்காளியம்மன், இப்படி பல இடங்களிலே உள்ள எல்லை தெய்வங்களை வழிபடுவதால் விசேஷமான நல்ல பலன்களை கொடுக்கும் அற்புதமான நல்ல நாள். இப்படி இந்த மார்கழி மாதத்திலே நீங்கள் செய்யும் பொழுது தை மாதம் உங்கள் வீட்டில் திருமணம் நடப்பதற்கான எல்லா விதமான நல்ல செய்திகளும் இப்பொழுதே வந்து சேரும். இப்படி நாளை நீங்கள் வியாழக்கிழமை மார்கழி 17 ஆங்கிலம் ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை வாழ்வில் அறிந்தோ அறியாமலோ பிறர் அறியும் வகையிலோ அறியா வகையிலோ பெரும் தவறுகளை கூடிய பாவங்களை அப்படிப்பட்ட வினைகளை புரிந்தோர் வழிபட வேண்டிய ஜீவாலயம் ஸ்ரீ எச்சில் பொறுக்கி ஆறுமுக சித்தர் ஜீவாலயம் முழு வாழை இலை நிறைய 6 விதமான நல்ல பதார்த்தங்களை வைத்து முழுமையான அன்னதானம் செய்து வழிபட சந்ததி குற்றங்கள், தலைமுறை தோஷங்கள், எப்பேற்பட்ட பித்துர் சாபங்கள், தீவினை எச்சங்கள், என்ன பாவங்கள், தீய செயல் வழி கார்ப்புகள் ஆகிய 6 துக்க வழி துன்பங்கள் உடனடியாக நீங்க உதவும் ஜீவாலயம் ஸ்ரீ எச்சில் பொறுக்கி ஆறுமுக சித்தர், கோட்டையூர் காரைக்குடி அருகில் உள்ள எச்சில் பொறுக்கி ஆறுமுக சித்தர். எப்பேற்பட்ட தீவினைகளாகிய எச்சங்களையும் ஜீவன்களையும் அவருடைய பிறவி தலைகளிலிருந்து அப்படியே பொறுக்கி எடுத்து களைந்து தரும் ஸ்ரீ எச்சில் பொறுக்கி ஆறுமுக சித்தரை கண்டிப்பாக அருகில் உள்ளவர்கள் வழிபடுங்கள். எல்லா ஊருக்கும் செல்வது போல இந்த வருடம் முதல் ரத சப்தமியை சப்தமங்கை ஸ்தலத்தில் யார் ஒருவர் கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு எதிர்பாராத விதமான வாழ்க்கையிலே பல அதிசய முன்னேற்றங்கள், கிடைக்காத எல்லா விதமான நல்லதும் கிடைக்கும், வரவேண்டியது பாக்கி எல்லாம் வரும், நல்ல வியாபாரம் பெருகும், உடல் ஆரோக்கியம் பெருகும், வீட்டில் திருமணம் ஆனவர்கள் மன இயக்கத்துடன் இருந்தால் அது நிறைவேறும். மங்கையர்களுக்கு கன்னியர்களுக்கு ஏற்பட்ட எத்தனையோ கோடி தோஷங்கள் இருந்தாலும் அவை நீக்க பெறும் ரத சப்தமி என்று அந்த 7 மங்கை சப்தமங்கை தரிசனம் செய்வதும், சூரிய நாராயணன் சூரிய மேடு என்கின்ற ஆலயத்தில் வழிபடுவதும், இப்படி அருகில் உள்ள ஆலயங்களை எல்லாம் சேர்த்து வழிபடும் ஒரே நாளில் தரிசித்து தான தர்மங்களை எல்லாம் செய்து வழிபட்டால் வாழ்க்கையிலே நடைபெறாமல் அப்படியே முடங்கி போய் ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சிருப்போம், நல்ல விதமாக ஓடவில்லை, ஒரு வீடு கட்ட அஸ்திவாரம் போட்டிருப்போம், முழுமையாக முடியவில்லை, இன்னும் கொஞ்சம் பணம் பாக்கி, கொடுக்க வேண்டியவர் தரவில்லை, நாம் கிடைக்கப் போகின்ற பல பணம் காசு பொருட்களுக்காக ஏங்கி தவிக்கும் நிலை மாறி மனம் போல பணம் மழையாக கொட்டுகின்ற நல்ல நாள் ரத சப்தமி நாளிலே நீங்கள் அநேகமாக 25ஆம் தேதி வருகின்றது. அந்த நாளை யார் ஒருத்தர் போய் தரிசனம் செய்கின்றீர்களோ திரும்பி வரும்பொழுதே ஒரு நல்ல செய்தி ஒன்று கிடைக்கும். சப்த மங்கையர்கள் வழிபட்ட சப்த என்ற 7 திருக்கோயில்களும் ஒரே நாளில் தரிசனம் செய்வது என்பது வாழ்க்கையில் ஒரு முறை அமையலாமே தவிர அடுத்த முறை என்று தள்ளி போடாதீர்கள். காரணம், காலங்கள் அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளில் இருக்கின்றது. இப்படி பைரவர்களுக்கு, நாய்களுக்கு அப்போது உணவிடுவதும், எறும்புகளுக்கு சர்க்கரை ரவை பச்சரிசினால் உடைக்கப்பட்ட ரவைகளை ஆலயங்களில் ஓரங்களில் போடுவதும், ஊர் கிராமம் குடும்பம் ஊர் ஒற்றுமை ஏற்பட்டு நாட்டில் சாந்தமும் அமைதியும் நிலையும், பெரிய முக்கியஸ்தர்களுக்கு பெரும் சாபமும் கண்டங்களும் ஏற்பட்டு உலகம் அறிந்தவர்களுக்கு பெரும் சோதனையும் அதனால் வேதனையும் பலவிதமான கோளாறுகளும் பெரும் சாபங்களும் ஏற்பட்டு அவர்கள் தடுமாறும் நிலையும் எதிர்பார்க்கலாம். காரணம், செய்த பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும் தண்டனையோ நீதியோ நியாயமோ பொருளோ கிடைக்கின்ற நல்ல நாளாக நாளையிலிருந்து ஆரம்பிக்கிறது. குறிப்பாக சென்னை அருகில் உள்ள திருப்போரூரிலே
அந்த முருகர் ஆலயத்தை முழுவதுமாக அந்த மலையை கிரிவலம் வந்து நாளைக்கு செய்கின்ற தானமானது இந்த வருடம் முழுவதும் நின்று உங்களை காக்கும். எப்பேற்பட்ட கொடிய மனவேதனை, துன்பங்கள், கவலைகள் எல்லாம் காற்றில் பறந்து ஓடும். இப்படி பெண்கள் அம்மனுடைய பெயரை, அம்பாளுடைய பெயரை எல்லாம் வைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த கோவிலுக்கு செல்வது இல்லை. காரணம், அதுதான் நமக்கு விதியினுடைய விளையாட்டு. இப்பொழுது நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் குறைகளை கோயிலில் சென்று ஓரமாக உட்கார்ந்து இறைவனிடம் சொல்லி பிரார்த்தனை செய்து மனம் உருகி நீங்கள் வேண்டி சகஸ்ரநாம பாராயணம், விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், தெரிந்த வடமொழி தமிழ் மறைகளை ஓதி நீங்கள் உங்கள் காரியத்தை செய்து குறைந்தது 9 முறை, 16 முறை, 108 முறை வலம் வந்து உங்களுடைய கடமையை செய்யுங்கள். பலன் உங்களுக்கு கண்டிப்பாக இறைவன் என்னைக்கும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றான். எச்சம் என்றால் கர்மவினை சொச்சங்கள் என்று பொருள். இந்த எச்சொல் பொறுக்கி ஆறுமுக சுத்தை பேர்பட்ட கடுமையான சொல்லாக இருந்தாலும் அதை பொறுத்து கொண்டு நமக்கு அருள் பாலிக்கும் இந்த ஜீவாலயம் காரைக்குடி கோட்டையூர் அருகில் இருக்கின்றது. இதை பற்றி அகஸ்திய விஜயத்திலே பலமுறை கொடுத்துள்ளோம். காலத்தை வென்ற காலமறியாத சித்தர் குருவாரமாகிய வியாழக்கிழமை, தைத்துளை கரண நாட்கள், இவை இரண்டும் சேர்ந்து வரும் நாட்கள். வியாழனுடன் திருவாதிரை கூடும் நாட்களும், உத்தமம், கிருத்திகை, விசாகம், சஷ்டி நாட்களிலும் நீங்கள் வழிபடலாம். அவரவர் இயன்ற அளவிலே பொறி, அவல், வெல்லம், தேங்காய், கற்கண்டு, பொட்டுக்கடலை போன்று ஏதேனும் 6 பதார்த்தங்களை வாழை இலையிலே படைத்து தானம் செய்வதும் மிக சிறப்பு. அன்னதானம் செய்த பின், அடியார்கள் உண்ட பின் மீந்த இலைகளை பணியுடன் எடுத்து சுத்திகரிப்பது தான் மிக மிக விசேஷம். கைமேல் ஒரு பெரும் பலன் கிடைக்கும். இந்த சேவை இந்த சித்தருக்கு பிரீதியாக உள்ளது. இந்த சித்தரை நேரடியாக தரிசித்த அடியார்கள் பல 100 பேர் இன்றும் இருக்கின்றார்கள். இதனால் எப்பேற்பட்ட துன்பங்கள், ரணங்கள், மனவேதனைகள் தனிய வழி கிடைக்கும். இயன்றால் அங்க பிரதர்சனம் செய்யுங்கள். மிக சிறந்த செயல். தங்கள் வாழ்வில் பெரிய லட்டு, ஐஸ்கிரீம், முழு முந்திரி பருப்பு, பாயசம், கட்லட், பாதாம் அல்வா போன்றவற்றை நினைத்து கூட பார்க்க முடியாத ஏழைகளுக்கு இவற்றை நீங்கள் தானம் செய்தால் பல தடங்கல்களால் கைகூடாத நல்ல காரியங்கள், தடங்களாகி உள்ள காரியங்கள் எதாக இருந்தாலும் அது உடனடியாக நீங்கி நன்கு நிறைவு பெற ஸ்ரீ எச்சில் பொறுக்கி ஆறுமுக சித்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இப்படி திருக்கணித முறைப்படி நாளை விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி அற்புதமாக மதியம் 12:07 முதல் இரவு 10:22 வரை வியாழக்கிழமையுடன் கூடிய தைத்துளை கரணம் சேர்ந்து வருகிறது. இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது அதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது உங்களுக்கு வெற்றி அதிகமாக தான் கிடைக்கும். கடந்த காலம் 2025 எப்படியோ ஓடிவிட்டது, கழிந்து விட்டது. ஆனால் 26 ஒரு பெரும் விதமான மாற்றங்கள். அதாவது கீழ்நிலையில் உள்ளவர்கள் மேல்நிலைக்கு வருவார்கள். தான் பெரியாள், தான் பெரிய பணக்காரன், உயர்ந்த நிலையில் இருக்கின்றோம், நமக்கு பதவி இருக்கின்றது, நம்ம யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்கின்றவருக்கு ஒரு சிறிய குட்டு உழுந்து அதில் படப்போகின்றார்கள். அது என்னவென்று அவர்களுடைய மனசாட்சி தெரியும். ஜாதகங்கள், ஜோதிஷங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் யோகமானது மரண யோகத்திலே வருடமானது பிறந்து கொண்டு இருக்கின்றது. ஆகையினால இந்த மாதிரி லக்னம், ராசி, திதி, யோக, வார, கர்ண நட்சத்திரங்களை ஒத்துத்தான் வருடங்களை கணிக்க முடியும். இப்படி ஏனோ தானோ என்று ஒரு ராசிக்காக குறிப்பது என்பது விசேஷமாக இருக்காது. லக்னாது, சூரியாது, சந்திராது, இப்படி பலவிதமான ரகசியங்கள் சித்தர்கள் சொல்லிய விதத்தில் குறிப்பதுதான் விசேஷமாக இருக்கும். இருந்தாலும் ஜோதிடர்கள் இந்த ஆலயங்களை, பலவிதமான ஆலயங்களிலே நாளைக்கு நரசிம்மருக்கு பிரதோஷ வழிபாடுகளும் சிவபெருமானுக்கு பிரதோஷ வழிபாடுகளையும் பற்றி பல ஆலயங்களுக்கு செல்ல நீங்கள் அறிவுறுத்தினால் உங்களுடைய ஜோதிட தொழிலில் ஏற்படும் சில சிறு குறைகள் இருந்தாலும் நிவர்த்தி செய்யப்படும். திருவண்ணாமலை கிரிவலம் வருவது, தேனிமலை, சதுரகிரி, காஜாத் மலை, கொல்லிமலை, விராலிமலை, திருக்கழுகுன்றம், திருநீர்மலை, இப்படி வள்ளிமலை, இப்படி எத்தனையோ மலை வளங்கள் வருவதும் அதி அற்புதமான நல்ல பலன்களை தரும். அவரவர்கள் குலதெய்வத்தை நாளைக்கு வழிபடுவது வருஷம் முழுவதும் நல்லதே நடக்கும்.
இப்படி பூவாலூரிலே வருட தர்ப்பணமாக நாளைக்கு ஒரு தர்ப்பணம் செய்து தானம் கொடுத்து, என்றால் சுட சுட அன்னதானம் செய்வது, அதாவது பிசிபேலா பாத்து, பிரிஞ்சி, சுட சுட போண்டா, வடை, எப்படி எண்ணெயில் செய்த பலகாரங்களை எல்லாம் தானம் கொடுப்பது, பின்னவாசல் அதிஷ்டானத்திலும் செய்வதும், அளவற்ற இரட்டை பிள்ளையார் சொன்னதை கொண்ட 2 ஆலயங்களை தரிசிப்பதும், இப்படி எத்தனையோ கோவில்கள் இருக்கின்றது. கருவறை இல்லாமல் வெட்ட வெளியில் இருக்கின்ற ஸ்ரீ வெக்காளியம்மன் எத்தனையோ கோயில்களிலே இடங்களிலே சூளங்கள் உள்ள கோயில்கள் வழிபடுவதும், யாருமே வழிபடாத ஆலயங்கள் வழிபட்டு முழுமையான அடர்த்தியான சாம்பிராணி தூபமிட்டு கோவில் முழுவதும் ஆலயம் முழுவதும் அகல் விளக்கு ஏற்றி பாதுகாப்புடன் வழிவந்து வழிபட்டால் வாழ்க்கையிலே மானம் போகின்ற பிரச்சனை வராமல் காவந்து செய்யப்படுவீர்கள். அப்படிப்பட்டவர்கள் நாகப்பட்டினம் சிக்கல் அருகே உள்ள உகந்தலிங்க சுவாமிக்கு புது வஸ்திரம் சாத்தி வழிபட்டால் வாழ்க்கையிலே மானம் போகின்ற பிரச்சனை வராமல் எல்லோரும் காவந்துப்படுவீர்கள். வருகின்ற ஆண்டு உயர் பதவியிலே உள்ளவர்களுக்கு பெரும் சவாலாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கின்ற, கண்டுபிடிக்க முடியாத, கண்டு அறிய முடியாத ஒரு எப்பேற்பட்ட ஒரு நிலையிலும் உள்ளவர்கள், உயர்ந்த நிலையில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு பெரும் அதிசயமான உயர்வு கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றது. காரணம், அவரவர்கள் தங்களது குருமார்களை தேடி கண்டுபிடித்து உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள நீங்கள் முயல வேண்டும். எதுவும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்யும்போது உங்களுக்கு முழுமையான நல் பலன்களை தரும். பல பேர் ஒன்று சேர்ந்து நாளைக்கு ருத்ர யாகங்கள் செய்து அந்தந்த ஆலயங்களுக்கு முன் அனுமதி பெற்று நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும். புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் நமது அகஸ்திய விஜயத்தை வாங்கி நீங்கள் படித்து பயன்பெற உங்களுக்கு எல்லாம் வல்ல சர்க்குரு வழிகாட்டுவார். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.